வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாகதீபம் திலீபனின் 37வது நினைவு தினம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. தியாகதீபம் திலீபன் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து 9:45 மணிக்கு நினைவேந்தல் ஆரம்பித்ததுடன் மாவீரர் ரொசானின் தாயார் ரத்னசிங்கம் பொற்கொடியால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திலீபனின் உருவப்படத்திற்கு முன்னால் போராளி ஒருவர் மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் பலரும் உணர்வு பூர்வமாக கலந்து கொண்டனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். சிறைகளிலும் முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும். தமிழர் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தியாகதீபம் திலீபன் 15/9/1987 தொடக்கம் 26/9/1987 வரையான 12 நாட்கள் அகிம்சை வழியில் யாழ் நல்லூரில் நீராகாரம் அருந்தாமல் உண்ணாவிரத போராட்டம் நடாத்தி சாவை தழுவிக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய போராட்டம் சர்வதேச மட்டத்தில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இது இனத்துக்கு செய்கின்ற பச்சை துரோகம். எனவே இந்த பழியை சுமக்காமல் அரியநேத்திரன் எதிர்வரும் தேர்தலில் இருந்து விலக வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் படுவான்கரை மண்ணில் இருந்து அறைகூவல் விடுத்துள்ளார். மட்டக்களப்பு கொக்கட்டி சோலையில் தமிழ் தேசிய முன்னணி ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க கோரிய துண்டு பிரசுரம் விநியோகித்து பிரச்சார நடவடிக்கை நேற்று தேசிய அமைப்பாளர் சுரேஷ் தலைமையில் இடம்பெற்ற போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு மக்கள் ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி 6 மாத காலங்களுக்கு மேலாக இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மக்கள் மத்தியில் முன்வைத்து வருகின்றது. பௌத்த மதத்தையும் சிங்கள மக்களையும் முன்னிறுத்தி ஏனைய இனங்களை அடக்கி ஒடுக்கும் விதமாக காணப்படும் இலங்கையின் ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பு சமஷ்டி கட்டமைப்பாக மாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழர்கள் கடந்த 75 வருடங்களாக போராடி வருகின்றனர். பிள்ளையான் கருணாவாக இருக்கலாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏனைய அங்கத்துவராக இருக்கலாம், அனைவரும் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை பாதுகாக்க துடிக்கின்றனர். எனவே அரியநேத்திரன் எதற்காக பொது வேட்பாளராக களமிறங்கி சோரம் போனார் என தெரியவில்லை. அவர் இதில் இருந்து விலக வேண்டும். இது இனத்துக்கு செய்யும் கைங்கரியமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை முழுவதும் தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சையானது இன்று காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகி அமைதியான முறையில் நடைபெற்றுள்ளது. இப்பரீட்சையில் சுமார் 3,23,879 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியுள்ளனர். புலமை பரிசில் பரீட்சைக்கான முதலாவது வினாத்தாள் காலை 9:30 இருந்து 10:45 வரையான 45 நிமிடங்களை கொண்டதாகவும், இரண்டாம் வினாத்தாள் முற்பகல் 11:15 மணி முதல் நண்பகல் 12:15 மணி வரையான 1 மணி நேரத்தை கொண்டதாகவும் அமைந்திருந்தது. அந்த வகையில் யாழ் மாவட்டத்திலும் இன்று மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் பரீட்சை மண்டபத்திற்கு சென்றமையை எம்மால் அவதானிக்க முடிந்திருந்தது. என் பேர் அஸ்வின். செகண்ட் பார்ட் ஈஸி, ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் கஷ்டம். ஆனா 150 மேல. என் பேர் ராபிகரன். ஃபர்ஸ்ட் பார்ட் கஷ்டமா, செகண்ட் பார்ட் ஈஸியாவும். என் பேர் வாயினி. ஃபர்ஸ்ட் பார்ட் பரவாயில்ல, செகண்ட் பார்ட் கொஞ்சம் ஈஸியா இருந்தது. சீனா வேக்சின் ஈஸியா இருந்தது, செகண்ட் பார்ட் மனிதர்களுக்கு இறுதிச் சடங்கு செய்வது போல வளர்ப்பு நாய்க்கும் இறுதிச் சடங்கு செய்த ஒரு சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவமானது இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மாவடி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் பைசா என்று அழைக்கப்படும் ரொட்வீலர் இன நாயானது கடந்த 28/2006 அன்று பிறந்துள்ளது.
தனது 18 வயதை தாண்டிய நிலையில் பைசா நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளது. இறுதிச் சடங்கை செய்தவர் கடந்த 10 வருடங்களாக பைசாவை வளர்த்து வந்துள்ளார். கடந்த 10 வருடங்களாக தனக்கு பாதுகாப்பு அளித்து வந்த நன்றி கடனுக்காக மனிதர்களுக்கு செய்கின்ற இறுதிச் சடங்கு போல பைசாவுக்கும் இன்றைய தினம் இறுதிச் சடங்கினை நடாத்தி நிகழ வைத்துள்ளார். பேண்ட் வாத்தியங்கள் முழங்க பைசாவின் உடலம் வட்டுக்கோட்டை முழுவதும் இறுதி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பைசாவின் எஜமானின் காணியில் உடலமானது நல்லடக்கம் செய்யப்பட்டது. அடுத்த வருடம் முதல் அனைத்து பரீட்சைகளும் தாமதமின்றி நடைபெறும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அடுத்த வருடம் ஜனவரி 2ஆம் தேதி பாடசாலை தவணை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் 3வது தவணை 2 வாரங்களுக்கு நடத்தப்பட வேண்டும். அதன்படி ஜனவரி 20ஆம் தேதி முதல் தவணை ஆரம்பமாக உள்ளது. சீருடை, பாடப்புத்தகம் என அனைத்தும் இப்போதே தயாராகிவிட்டன என்ற உத்தரவாதம் தரலாம் என்றார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியல் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். உயர்தர பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி ஆரம்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். கல்வி பொது தராதர பரீட்சை பெறுபவர்களும் இன்னும் 2 வாரங்களில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். அரசியல் மேடைகளில் நீலி கண்ணீர் வடிக்காமல் கடந்த பொருளாதார நெருக்கடியால் மக்கள் வரிசையில் கஷ்டப்பட்ட போது அதனை கண்டுகொள்ளாமல் ஓடியதற்காக சஜித்தும் அனுரவும் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். கேகாலையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ரணிலால் இயலும் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த மக்கள் பேரணி பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, நாட்டின் பொருளாதார நெருக்கடியை தீர்த்து மக்கள் வாழக்கூடிய நாட்டை உருவாக்கியது நானே. அத்துடன் மக்களின் எதிர்காலத்தை வழங்குமாறு கோரும் அரசியல்வாதிகளுக்கு வழங்கும் சந்தர்ப்பம் இதுவல்ல. கஷ்டப்பட்டு காப்பாற்றப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு செப்டம்பர் 21ஆம் தேதி கேஸ் சிலிண்டருக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி வாரத்தில் நாம் இப்போது இருக்கின்றோம். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் 38 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அன்று மக்கள் கஷ்டப்பட்ட போது இவர்களில் யாரும் அதனை கண்டுகொள்ளவில்லை. உணவு, மருந்து, எரிபொருள், எரிவாயு இன்றி மக்கள் படும் துன்பத்தையும் மாணவர்களை பாடசாலை அனுப்ப முடியாமல் தவித்ததையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் இன்று மக்கள் முன்னிலையில் வந்து நீலி கண்ணீர் வடித்தாலும் அன்று ஒளிந்து கொண்டனர். நாடு கஷ்டத்தில் இருக்கும் போது மக்களை கைவிட்டு சஜித்தும் அனுரவும் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். தொடர்பான இந்திய செய்திகள். எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள் தங்கச்சி மடத்தை அடைந்தவுடன் ஏனைய கடற்தொழிலாளர்களுடன் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை அதிகாரிகளின் நடவடிக்கை மனிதாபிமானமற்றது மற்றும் உரிமை மீறல் என்று கூறியே இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று நடத்தப்பட்டுள்ளது. மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை அருகே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதியன்று தொழிலில் ஈடுபட்டிருந்த 8 கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களின் இயந்திர படகும் பறிமுதல் செய்யப்பட்டது. அத்துடன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் 8 கடற்தொழிலாளர்களும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்னும் 2 நாட்களில் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் பிணை கிடைத்ததை அடுத்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்து வெளியே வந்துள்ளார். 6 மாத சிறைக்கு பிறகு வெளியே வந்த அவருக்கு ஆம் ஆத்மி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்ததை தொடர்ந்து டெல்லியில் தொண்டர்கள் கூட்டத்திற்கு மத்தியில் உரையாற்றிய அரவிந்த் கெஜ்ரிவால், இன்னும் 2 நாட்களில் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்கின்றேன். டெல்லியில் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் உள்ளன. இதில் மக்கள் தீர்ப்பை அறிவிக்கும் வரை அந்த நாற்காலியில் அமரமாட்டேன். நிரபராதி என நிரூபிக்கும் வரை முதல்வர் பதவியில் அமரப்போவது இல்லை. நான் நேர்மையானவன் என தெரிந்தால் மக்கள் எனக்கு வாக்களிக்கட்டும். எனக்கு நீதிமன்றத்தில் நீதி கிடைத்து விட்டது. இனி மக்கள் நீதிமன்றத்தில் கிடைக்கும் நீதி மக்களின் உத்தரவிற்கு பிறகே முதல்வர் நாற்காலியில் அமர்வேன். நான் ராஜினாமா செய்த பிறகு கட்சியின் உறுப்பினர் ஒருவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுவார். அடுத்த 2-3 நாட்களில்
எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தப்பட்டு அடுத்த முதல்வர் யார் என்பது குறித்து முடிவு செய்யப்படும். நான் மக்கள் மத்தியில் சென்று ஆதரவு கேட்பேன். ஒவ்வொரு வீடாக தெருவாக சென்று மக்களை சந்தித்து ஆதரவு கேட்பேன். பிப்ரவரியில் டெல்லி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதனை நவம்பர் மாதம் நடைபெறும் மகாராஷ்டிரா தேர்தலோடு நடத்த வேண்டும். சிபிஐ அமலாக்கத்துறையை பாஜக அரசு அரசியல் ஆயுதங்களாக பயன்படுத்துகிறது. ஆம் ஆத்மி கட்சியை உடைக்க வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பம். அதனால் தான் என்னை சிறைக்கு அனுப்பினார்கள். என்னை சிறையில் அடைத்துவிட்டு எங்கள் கட்சியை உடைத்து டெல்லியில் ஆட்சி அமைக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் எங்களின் கட்சி உடையவில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நான் சிறையில் இருந்து ராஜினாமா செய்யவில்லை. நான் அவர்களின் எண்ணங்களை யூகங்களை தோல்வியடைய செய்ய விரும்பினேன். சிறையில் இருந்து ஏன் அரசை இயக்க முடியாது என்று மத்திய அரசிடம் சுப்ரீம் கோர்ட் கேட்டது. சிறையில் இருந்தும் அரசு இயங்க முடியும் என்பதை உச்ச நீதிமன்றம் நிரூபித்தது என்று கேஜ்ரிவால் தனது பேச்சில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக எதிர்வரும் 20ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் போது அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தொடர்பான உலகச் செய்திகள். ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு தரப்புகளில் இருந்தும் 103 போர் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மத்தியஸ்த நடவடிக்கை காரணமாகவே குறைந்த கைதி பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளதாக அறிய வருகின்றது. இந்த நடவடிக்கையின் கீழ் ஆகஸ்ட் மாதம் உக்ரைனின் குஸ் பகுதியில் உள்நுழைந்து குற்றச்சாட்டில் சிறைப்பிடிக்கப்பட்ட ரஷ்ய வீரர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் ஆகிய இரு தரப்பில் இருந்தும் விடுவிக்கப்பட்ட வீரர்களின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளனர். அதேவேளை வீடு திரும்பிய 103 உக்ரைனியர்களில் 38 பேர் உக்ரைனிய தேசிய காவலர்கள் எனவும் 8 பேர் நாட்டின் எல்லை காவலர்கள் எனவும் 4 பேர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஒருவர் மீட்பு பணியாளர் எனவும் உள்துறை தகவல் வழங்கப்பட்டுள்ளது. நைஜீரியா நாட்டில் 70க்கும் மேற்பட்ட விவசாயிகளை ஏற்றி சென்ற மரப்படகு ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 64 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. வடமேற்கு நைஜீரியாவில் ஜம்பாரா மாநில விவசாயிகள் தங்களுடைய விவசாய பணிகளுக்காக தினந்தோறும் ஆற்றினை கடந்து செல்ல வேண்டும். அந்த வகையில் 70 பேர் படகில் சென்ற போது விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் விவசாயிகள் 64 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். 6 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்த விபத்து அந்த நாட்டில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மீட்பு படை அதிகாரியொருவர் கூறுகையில் 70 விவசாயிகளை ஏற்றி சென்ற மரப்படகு ஒன்று கும்மி நகருக்கு அருகில் உள்ள அவர்களது விவசாய நிலங்களுக்கு செல்லும் போது விபத்தில் சிக்கியது. மீட்பு பணிகளுக்கு உள்ளூர் மக்கள் உதவினர். 3 மணி நேரமாக போராடி 6 பேரை தான் மீட்க முடிந்தது. 900க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்களை அணுகுவதற்கு தினமும் ஆற்றை கடந்துதான் ஆக வேண்டும். 2 படகுகள் மட்டுமே இருக்கின்றன. இது பெரும்பாலும் கூட்ட நெரிசலுக்கு வழிவகுக்கின்றது என்றார். சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்திய விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அங்கிருந்தவாறே அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களிக்க போவதாக தெரிவித்துள்ளார். பூமியில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அடிக்கடி விண்வெளி வீரர்கள் சென்று ஆய்வு செய்வது வழக்கம். அந்த வகையில் இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்க விண்வெளி வீரர் புச் வில்வோர் ஆகியோர் கடந்த ஜூன் 5ஆம் தேதி விண்வெளி மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். 8 நாட்களில் பூமிக்கு திரும்ப திட்டமிட்டிருந்த நிலையில் அவர்கள் சென்ற ஸ்டார்லைனர் விண்கலத்தில் கோளாறு ஏற்பட்டதால் இருவரும் 3 மாதங்களாக விண்வெளி மையத்தில் சிக்கி தவிக்கின்றனர். இந்த நிலையில் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்தவாறே சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்வோர் இருவரும் செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தினர். அப்போது பேசிய சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி மையத்தில் இருப்பதையே மகிழ்ச்சியாக உணர்வதாக தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் தேர்தலை எதிர்பார்த்து காத்திருப்பதாக கூறிய இருவரும் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்தவாறே வாக்களிக்க போவதாக தெரிவித்தனர். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்வோரை அழைத்து சென்ற ஸ்டார்லைனர் விண்கலம் சில நாட்களுக்கு ஆளில்லாமல் பூமிக்கு திரும்பியது. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்வோர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை சர்வதேச விண்வெளி மையத்திலேயே தங்கி இருப்பார்கள் என்று நாசா ஏற்கனவே அறிவித்துள்ளது. எலன் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் இருவரும் பூமிக்கு அழைத்து வர இருப்பதாகவும் நாசா தெரிவித்துள்ளது. தொடர்பான விளையாட்டு செய்திகள்.
இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் எதிர்வரும் செப்டம்பர் 18ஆம் தேதி காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. இதற்காக நியூசிலாந்து கிரிக்கெட் அணியினர் நேற்று காலை நாட்டை வந்தடைந்தனர். முதலாவது டெஸ்ட் போட்டி எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதுடன் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடும் வாய்ப்பை வழங்குவதற்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது. இதன்படி காலி விளையாட்டு அரங்கில் 4ஆம் இலக்க வாயிலூடாக பொதுமக்கள் மைதானத்திற்குள் பிரவேசிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு இலங்கை வீரர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் தத்தமது கிராமங்களுக்கு சென்று வாக்களிக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதே மதியம் மீண்டும் அணியில் இணைந்து கொள்ளுமாறும் கோரப்பட்டுள்ளது. 2வது டெஸ்ட் போட்டி இம்மாதம் 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நடைபெறவுள்ள உலக கிண்ண கரம் போட்டியில் இலங்கை வீரர்கள் பங்கேற்பது நிச்சயமற்றதாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்போட்டியில் பங்கேற்கவிருக்கும் 8 வீராங்கனைகளில் 6 பேரின் விசா நிராகரிக்கப்பட்டதே அதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற கரம் உலக சாம்பியன் போட்டியில் இலங்கை ஆண்கள் கரம் அணி சாம்பியனாகவும் பெண்கள் அணி 2ஆம் இடத்தையும் பிடித்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.